இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசுற ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசுற பெருமக்கள், பெரியாரின் பெருந்தொண்டர்கள், பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள், வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை, வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை, அந்த வீட்டு பெண், உங்க வீட்டுல பெண் இல்லையா, உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா, உங்களை பெற்றவள் தாய் இல்லையா, பெண் இல்லையா, அவள் என்ன மனநிலை இருந்தாலும் 60 நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள். அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு. எத்தனை பெண்கள் வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள் எங்க படுத்துக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதம் படுத்துட்டீங்களா என்ன? இல்ல டாஸ்மார்க்ல சரக்கெல்லாம் எச்சு படுத்துட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் கணிச்சிட்ட ஏறி குறித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது, வாய்க்குள்ள கவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்று ஏன் எல்லாம் தொடச்செறிகிற காலம் வரும். என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதவை போட்டு நான் யோக்கிய போயிடுறேன். எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரும் அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கு. கதவை போட்டுறான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? யாரு? திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க பாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்பு. தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்பு. இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது. அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா 2 கோனாரில் 2 பேர் அனுப்புறது. தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் நாடாரில் இருந்தான்னு அனுப்புறது. ஆனா அவங்க அப்பன் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிக்கிட்டு போறது. இதாண்டா திராவிடம். இதான் திராவிடம். இந்த மண்ணின் தலைவர்களை, எங்க முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதலி விட்டுட்டு, எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க 2 இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது. ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும், எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும், வணங்கணும். உங்களை எல்லாம் உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது. ரொம்ப நாளா இருக்குது. 6 மாசம் தானே ஆடி பார்த்துருவோம். ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். தாத்தாவை அவன் புகழை போட்டுற நாள் இருந்து சொல்ல பிறந்த நாள் இருந்து பார்ப்போம். உண்மையிலேயே நல்ல ஆட்சியை, நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்னா பார்த்துருவோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.